அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது பார்க்கலாம். மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் மட்டும்தான் இங்கே நான் சொல்கிறேங்க. இதை வாங்குங்க வைங்கன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான். யாரோ சொல்கிறாங்கன்றதை நம்பி என்றைக்குமே எந்த ஒரு முதலீடும் எதையுமே செய்யாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இதை கொடுக்கறது இதை வைத்து நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோ யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல். அடிஷ்னலாக வேணால் ஓகே மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்தால் அந்த இடத்துல முடிவு எடுத்தீங்கனால பெட்டராக இருக்கும். எதர் அப் ஆர் டவுன் யுவர் விஷ். நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், உங்கள் டெக்னிக்கல் அது கூட ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் பண்ணி நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஒன்லி மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம எதையுமே அணுகிறோம். எந்த நியூஸு ட்ரம்ப் அங்கே எதை சொல்லிட்டார் அதை சொல்லிட்டார் அதெல்லாம் இங்கே நமக்கு எதுவே கிடையாது. மேக்ஸ் படி மட்டும்தான் பங்குச்சந்தை இயக்கும். சரி, இன்னைக்கு 25,900 கால் 122 rupees எபோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே 122 rupees பிலோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைண்டில் இருக்கட்டும் எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு சைக்காலஜி. அப்போ இன்னைக்கு 25,900 122 வந்தால் எடுத்துக்கணும். அது அங்கே வந்துட்டு திரும்பினா இங்கே ஒரு விலையில் போயிட்டு திரும்பி ஆகணும், எய்தர் அதே டைரக்ஷன் போகும். அதே போல் கீழே வந்தாலும் இங்கேருந்து திரும்பலாம், அதே டைரக்ஷன் போகும். அப்போது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்குது. எங்கே போனால் திரும்பும், எங்கே போனால் திரும்பாது. அதே போல் இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருக்கலாம், கீழே விடும். ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதுவும் நம்ம மேக்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். கீழே இருப்பாங்க, டக்குன்னு இங்கே தூக்கிடுவாங்க. ஃபால்ஸாக நம்மளை எப்படி பிரேக் அவுட் பண்ணி ஏமாத்துறது எல்லாமே நம்ம மேக்ஸில் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.